நாங்கள் மேக்கப் இல்லாமல் பார்த்த முதல் நடிகை ரோஹிணி மேடம் தான். ஏன்னா அத்தனை ஃபோட்டோவில் ஏன்னா வர்ற எல்லா பத்திரிகைகள்லேயும் எல்லா நடிகைகளோட ஃபோட்டோவும் வரும், ஆனால் மேக்கப் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் வந்து பார்த்த முதல் நடிகை அவங்க மட்டும்தான். அடுத்ததாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களை பேச வைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபுட் கொடுத்து நம்மளெல்லாம் என்ன சொல்கிறது மிக பெரிய லெவலில் சந்தோஷப்படுத்திருக்கீங்க மேடம். ஏன்னா இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லோருக்கும் நன்றி. டிஸ்கவரி புக் பேலஸ் இந்த வென்யூ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி மீரா கதிரவன் அவர் சொல்லியிருந்தார், இதை வந்து மிகப்பெரிய விழாவாக நடத்த வேண்டியது. இவ்வளோ விழா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா அவ்வளோ பெரிய சாதனையாளர் தான் ரோகிணி மேடம். முதல்ல டிஸ்கவரி புக் பேலஸ்க்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க வேடியப்பன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் மேடம், ஆளுமைகள் அப்படின்றது வந்து சினிமா மட்டுமே இல்லாமல் பல தளங்களில் நீங்கள் பயணிக்கிறீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதாவது அவங்க சன் இங்கே இருக்கார் ரிஷி. யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் மாம், நோ தட் ஹவு மச் நோ ஷீ இஸ் ஆப்ரேட்டிங் இன் நாட் ஜஸ்ட் இன் சினிமா. சினிமா என்பது ஒரு தளம், சினிமா தவிர அடுத்த கட்டமாக இலக்கியம், இலக்கியம் தவிர அரசியல், அரசியல் தவிர ஏன்னா சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களுக்கு போராடுதல். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் போயிட்டே இருக்குது. ஒரு தனி மனித தாக்குதல், ஒரு யூடியூப்பில் வந்து பல பேர் உட்காந்துக்கிட்டு அவங்க ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஹோல் இண்டஸ்ட்ரியே மாறுது, எல்லோரும் பயப்படுறாங்க. ரோகிணி மேம் போய் போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே யூடியூப் வீடியோவில் அது வரையும் சொன்னவங்கெல்லாம் உடனே அப்பாலஜி பண்ணுறாங்க. ஐயோ நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம், லிஸ்ட்டு போட்டோம், இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லும்போது அதுதான் ஆளுமை. ஒரு பெண் எந்தளவு ஒரு ஆளுமையோடு இருக்கும்போது ஒரு சொசைட்டியில் மாற்றங்கள் கொண்டு வர முடியும், ஒரு வீட்டில் மாற்றம் கொண்டு வர முடியும், ஒரு சினிமாவில் ஒரு ஆளுமையாக இருக்க முடியும். அப்படின்னு எனக்கு பெண்கள் இவ்வளோ ஆளுமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்கள் என்பவர்கள் எப்போவுமே வந்து அடக்கி வைக்கப்படுவது இல்லை, அவங்க ஆளுமைகள். அந்த ஆளுமைகளை நம்ம பாராட்டணும், ஆளுமைகளை நம்ம பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணணும். என்னை சுற்றி எல்லாமே என்னுடைய ஆளுமைகள் தான். என்னுடைய 2 டாட்டர்ஸ், என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய அம்மா எல்லாமே ஆளுமைகள் தான். எல்லோருமே என்னை அப்படி தான் வளர்த்தாங்க. அவங்க வந்து பெண்களை வந்து மிக உயர்வாக மதிக்கணும். ஏன்னா அவங்க பண்ணுற சாதனை ஆண்களால் பண்ண முடியாது. பல தளங்களில் அவங்களால பயணிக்க முடியும், ஒரு குடும்பத்தை கட்டி காக்க முடியும். அட் த சேம் டைம் அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனும் பார்த்துக்க முடியும், அவங்களுடைய அரசியல் தளத்திலையும் இயங்க முடியும். அட் த சேம் டைம் அவங்க வந்து சொசைட்டியில் இலக்கியத்திலலாம் பங்கேற்ற முடியும். அப்படின்னு ரோகிணி மேம் நம்மளுக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. எப்படி மீரா கதிரவன் சொன்ன மாதிரி எனக்கு ரோகிணி மேம் ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்க வந்து ஷீ சச் எ ஃபென்டாஸ்டிக் ப்ரொஃபஷனல். ஒரு சினிமாவில் மட்டும் இல்லை, எந்த தளத்தில் போனாலும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நம்மளுக்கு என்ன ஒத்துக்கிட்டோமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும். அது வந்து எங்களுடைய பாஃப்டா இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்து ஒரு இதாக இருந்தாங்க. அந்த டைமில் கூட பார்க்கும்போது அவ்வளோ டிசிப்ளினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரத்துலேருந்து எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு டீச்சர், அவங்கள மாதிரி ஒரு மென்டர், அவங்கள மாதிரி ஒரு ஏன்னா தோழி, அவங்கள மாதிரி ஒரு தோழர் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கெல்லாம். எனக்கு எப்பவுமே அவங்கள வந்து பல தளங்களை பார்த்து வேந்துட்டே இருப்பேன், நான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அடிக்கடி நாங்கள் பேசுகிறதெல்லாம் இல்லை, ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் நான் உடனே ஒரு மெசேஜ் போட்டு வாழ்த்து சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இந்த ஒரு போஸ்ட் வந்தது. ரோஹிணி 50ன்னு நான் நினச்சேன் 50 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சேன். அவங்க திடீர்னு பார்த்தா 50 வயசு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது 50 வயசு ஆயிடுச்சா, அதாவது 50 வருஷம் ஆயிடுச்சா இண்டஸ்ட்ரியில் வந்து. 5 வருடத்தில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு குழந்தை நட்சத்திரமாக வந்து 55 வருடங்கள், அதாவது 50 வருடங்கள் சினிமாவில் கடந்து வரதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிக்கிட்டு, தனக்குன்னு ஒரு குவாலிட்டியான ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டு, இந்த கேரக்டர் இவங்களை தவிர யாரும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஒரு ஆளுமை தெலுங்கு சினிமாலையும் சரி, தமிழ் சினிமாலையும் சரி, இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு கேரக்டர்னால் அது அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸை வந்து ரோஹிணி மேம்க்கு இத்தனை வருஷமாக கிடச்சிருக்கின்றது மிகப்பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அவங்களோட படங்கள் நிறைய பிடிக்கும் எனக்கு. அடிக்கடி நிறைய படங்களில் நான் வந்து அவங்களோட பயணிச்சிருக்கேன். இப்போது நான் வந்து சிலாசோ அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணும், தெலுங்கில் வந்த ஒரு படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ பிரமாதமான நடிப்பு இருக்கும் அந்த படத்தில். அது பிறகு இப்போ ஒரு படம் இப்போ தான் சமீபத்தில் நான் பார்த்தேன். அவங்கள பார்த்த உடனே இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டிசைன் வந்தது. அது வந்து காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு ஒரு படம். அவர் வந்து ஜெயபிரகாஷ் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படத்தில் மேடம் வந்து அவங்களும் அவங்க டாக்டர் தான் கதையே. அவ்வளோ பிரமாதமான ஒரு படம். அதை பார்த்த உடனே நான் சொன்னேன் இந்த படத்தை நான் வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் காதல் என்பது பொது உடைமை படம்.
நான் அப்போ கூட மெசேஜ் பண்ணல மேடத்துக்கு, நான் பண்ணல, ட்விட்டரில் போடுறோம் சரி மேடம் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் நான் சொன்னேன், அவங்களுடைய அந்த போஸ்ட் வரும்போது நான் கால் பண்ணி சொன்னேன், நீங்கள் என்னை கூப்பிடல பட் நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பிகாஸ் ஐ வாண்டட் டு பி தேர், நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்களை வாழ்த்தணும். நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு லேடி. அதாவது இந்த சமுதாயம் எப்படி பெண்களை பார்க்குதுன்ற, அதாவது கம்ப்ளீட்டாக உடைச்சி நான் ஒரு சொல்கிறது சிங்கிள் உமனாக இருக்க முடியும், சிங்கிள் உமனாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், ஒரு அற்புதமான பையனை கொண்டு வர முடியும், அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன நினைக்கிறானோ அதை சாதிக்கிறதுக்கு நான் உதவியாக இருக்க முடியும். அட் த சேம் டைம் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கோ அந்த தளங்களில் நான் ஸ்ட்ராங்காக ஆப்ரேட் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் நம்ம முன்னாடி ரோகிணி மேம். அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன விழா நம்ம பண்ணுறது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறேன் நான். ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கணும், அவ்வளோ பெரிய சாதனையாளர். இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, இலக்கியத்திலும் சரி எல்லாத்துலேயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசாக இருக்குது. இந்த சொசைட்டிக்கு அவங்களால பல கான்ட்ரிபியூஷன் வந்துகிட்டே இருக்குது. அவங்களுடைய பயணம், அவங்களுடைய இந்த முயற்சிகள், அவங்களுடைய எல்லாமே சினிமாவில் மட்டும் இல்லாமல் எல்லா தளங்களையும் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். மேம் இதே ஹெல்த்தியாக, இதே ஆரோக்கியமாக, இதே யூத்ஃபுல்லாக இதே மாதிரி அம்மா அக்கா எல்லா கேரக்டரும் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஹீரோயின் சென்ட்ரிக்கான படங்கள் பண்ணலாம், அதுக்கான ஆளுமை இருக்குது. அண்ட் உங்களுடைய இலக்கிய துறையும் சரி, உங்களுடைய அரசியல் துறையும் சரி, இந்த சொசைட்டிக்காக சமுதாயத்துக்காக நீங்கள் பண்ண நினைக்கிற எல்லா விஷயங்கள்லையும் அட் த சேம் டைம் உங்கள் ஃபேமிலிக்கும் சரி உங்களுடைய சக்ஸஸ் தொடர்ந்து வரணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஜய் ரொம்ப ஹாப்பி, உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் அவர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, அது முடிக்க போகிற ஷெட்யூல். இந்த மாதிரி ஒரு விழாவில் நீங்கள் வந்து முன்னெடுத்துட்டு கூட இருக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களையும் வாலண்டியராக கூப்பிடுங்க அடிக்கடி. நீங்களே பண்ணிடாதீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் நான் தான் ஃபோன் பண்ணி தந்து நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம மாதிரி இந்த மாதிரி ஆளுமைகளுக்கு நம்ம எப்பவுமே கூட இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். ஏன்னா இது ஈஸியான பயணமே கிடையாது, நம்ம வெளியிருந்து பார்க்குறது ரொம்ப ஈஸி. மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டோம்னா நம்ம வாழற வாழ்க்கை வேறு. நம்ம வந்து எவ்ரிடே சேலஞ்சோடு வாழணும், எவ்ரி மந்த் நம்ம சம்பாதிக்கணும், நம்மளுக்கு செலவுகள் நிறைய இருக்குது, நம்ம குடும்பம் இருக்குது, இதில் நான் பல தளங்களில் ஆப்ரேட் பண்ணணும், அதுக்கு செலவு இருக்குது. நான் காம்ப்ரமைஸ் பண்ணி, அதாவது எப்படின்னா ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணி நான் என்னோடய தளங்களில் ஆப்ரேட் பண்ணோம், இலக்கியத்திலும் சரி சொசைட்டிலும் சரி. அப்படிலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக பர்டிகுலராக சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரமாட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்ரி டே இஸ் மணி, எவ்ரி ஹவர் இஸ் மணி, அப்படி தான் பார்ப்பாங்க. டெய்லி சம்பாதிக்கணும், ஏதாவது வகையில் நம்ம வந்து அடுத்துக்கிட்ட நம்முடைய வளர்ச்சி இருக்கணும் பொருளாதாரத்தில். அப்படி தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம தொடர்ந்து அப்படி தான் பயணிப்போம். ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நான் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான கருவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சொசைட்டியில் நான் வந்து ஒன்லி சினிமா நடிகை மட்டும் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அவங்களுடைய சாதனையாக நான் பெருசாக பார்க்குறேன். ஏன்னா எல்லா பெண்களும் அப்படி பண்ண முடியாது. வெகு சில பெண்கள் தான் இங்கே பார்க்குறேன், மேடம் பார்க்குறேன், நான் இதே மாதிரி உங்களை பார்க்குறேன் மேம், நிறைய இதில் பார்க்குறேன். அது மாதிரி வெகு சில பெண்கள் தான் பல தளங்களில் அவங்களுடைய சக்ஸஸை காமிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ரோஹிணி மேம்க்கு இன்னும் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்மலாம் பண்ணலாம் அப்படின்னு அஜயன் சொன்னாலும் ஐ எம் ஆல்வேஸ் தேர் அஜயன். அவங்களை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் இன்னும் பல வகையில் நம்ம வந்து அவங்களுடைய ஜேர்னியில் நம்முடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கும் நம்ம கூட இருப்போம். அதில் ஒரு தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் பிப்ரவரி மாதம் வரப்போகிற படம், அதில் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஒரு அம்மா ஒரு பெண்ணுக்கு நடுவில் இருக்கிற என்ன மாதிரி மனப்போராட்டங்கள், அதை எப்படி ஒரு அம்மா ஹேண்டில் பண்ணுறாங்க, கடைசி சீன்லாம் அப்படி நிறுவ வச்சுருப்பாங்க ரோகிணி மேம். ஸோ மேம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஐ ரிஷி, ஐ எம் ஸோ ப்ரவுட் யூ ஆர் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து உங்கள் அம்மானுடைய இந்த இதில் பாராட்டு விழாவில் நீங்களும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய படிப்பிலும் சரி, அடுத்த கட்டமாக ஹீரோ ஆகணும்னு சொன்னீங்கனாலும் சரி, நாங்களாம் இண்டஸ்ட்ரி கூட இருக்கோம் சொல்கிறோம். அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாரு, நான் படிக்கிறேன், அட்லாண்டிலே இருந்துக்கிறேன், அங்கேயே படிச்சுக்கிறேன், அங்கேயே வேலைக்கு போகிறேன்றாரு. நான் சொன்னேன், தம்பி ஏதாவது யோசிச்சேன்னா சொல்லு, நாங்களாம் ரெடியாக இருக்கோம், ஏன்னா நிறைய ஹீரோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரிஷி, தேங்க்ஸ் ஃபார் கமிங், நைஸ் டு சி யூ. அண்ட் எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளோ ஒரு சாட்டர்டே மத்தியானமாக வந்து நீங்கள் எல்லாம் கலந்துக்கிறது, இந்த தோழருக்கு இந்த தோழிக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய மரியாதை, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். அது வந்து மிக சிறப்பான விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.